ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 24/12/2024 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். பாபா முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, எந்த குழந்தைங்களுக்கு ஞானத்தின் தலைகீழான போதை ஏறாதுன்னு கேட்குறாங்க. யார் பாபாவை யதார்த்தமாக புரிந்து கொண்டு நினைக்கிறாங்களோ, மனப்பூர்வமாக பாபாவின் மகிமை செய்கிறாங்களோ, யாருக்கு படிப்பின் மீது முழு கவனம் இருக்கிறதோ அவர்களுக்கு ஞானத்தின் தலைகீழான போதை ஏற முடியாதுங்கிறாங்க பாபா. யார் பாபாவை சாதாரணமாக புரிந்திருக்கிறார்களோ அவர்கள் பாபாவை நினைக்க முடியாது. உண்மையாக நினைக்கிறாங்க என்றால் நிச்சயமாக தனது செய்திகளையும் அவசியம் பாபாவுக்கு கொடுப்பாங்க. குழந்தைங்க செய்தியை தெரிவிக்கவில்லை என்றால் குழந்தைகள் எங்காவது மயக்கமடைந்திருப்பார்களோ என்ற கவலை பாபாவுக்கு ஏற்படுது அப்படிங்கிறாங்க பாபா. புதியதாக வருபவர்களுக்கு யாருடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் என பாபா கேட்குறாங்க. பதில்: புதியதாக யாராவது வந்தால் முதலில் அவர்களுக்கு எல்லைக்குட்பட்ட மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட 2 தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள்னு பாபா குழந்தைங்களுக்கு சொல்கிறாரு. எல்லையற்ற தந்தை என்றாலே எல்லையற்ற ஆத்மாக்களின் தந்தை. ஒவ்வொரு ஜீவாத்மாவிற்கும் தனித்தனியாக எல்லைக்குட்பட்ட தந்தையும் இருக்கிறாருன்னு பாபா புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இன்னும் செல்ல செல்ல பரீட்சை அதிகமாக இருக்கும் என பாபா கூறும் விளக்கம் என்ன? பதில்: ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கென நடிப்பு கிடச்சிருக்குங்கிறாங்க பாபா. யார் போன கல்பத்தில் அறிவுரையை எவ்வளவு கடைப்பிடித்தார்களோ அவ்வளவு இப்போதும் கடைப்பிடிக்கிறாங்க. படிப்பை ஒருபொழுதும் மறைக்க முடியாது. படிப்பிற்கு ஏற்ப பதவி கிடைக்குதுங்கிறாங்க பாபா. பாபா இன்னும் சொல்கிறாங்க, இன்னும் செல்ல செல்ல பரீட்சையும் அதிகமாக இருக்குங்கிறாங்க. தேர்ச்சி பெறாமல் டிரான்ஸ்ஃபர் ஆக முடியாது புதிய உலகத்துக்குன்னு சொல்கிறாங்க. கடைசியில் அனைத்துமே தெரிய வரும். ஆனால் இப்போது கூட நாம் எந்த பதவிக்கு தகுதி பெற்றிருக்கோம்னு புரிந்து கொள்ள முடியுங்கிறாங்க பாபா. வெட்கமாக இருக்கிறதுனால எல்லாருமே கையை தூக்கிடுறாங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சுருக்கோன்னு. ஆனால் எல்லாருமே லக்ஷ்மி நாராயணனா ஆகிறீங்கன்னா கை தூக்கிடுவாங்கங்கிறாங்க பாபா. ஆனால் நாம் எப்படி மாறுவோங்கிறத புரிந்து கொள்ளாமல் அறியாமலேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எந்த குழந்தைகள் ஒரு பொழுதும் மறைந்திருக்க முடியாது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பதில்: சிலர் பாபாவிற்கு எவ்வளோ நல்ல நல்ல சேவை செய்திகள்லாம் எழுதுகிறாங்க. குழந்தை உயிரோடு இருக்குதுன்னு பாபாவும் புரிஞ்சுக்கிறாராம். சேவை செய்யக்கூடிய குழந்தைங்க ஒரு பொழுதும் மறைந்திருக்க முடியாதுங்கிறாங்க பாபா. எந்த குழந்தை எப்படி இருக்குதுன்னு ஒவ்வொரு குழந்தையின் மனதை பற்றியும் பாபா தெரிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பாபா சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் மறைந்திருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நினைவின் மூலம்தான் நினைவு கிடைக்கிறதுன்னு பாபா கூறுவது என்ன? பதில்: நிறைய பேருக்கு ஞானத்தின் தலைகீழான போதை இருக்குதுங்கிறாங்க பாபா. அகங்காரமும் வந்துடுது. பிறகு நினைக்கிறதும் இல்லை, கடிதம் எழுதுறதும் இல்லை. பிறகு பாபா எப்படி நினைப்பாங்கன்னு கேட்குறாங்க. நினைவின் மூலம்தான் நினைவு கிடைக்குது. பாபாவை நினைக்கிறதன் மூலம்தான் பாபாவோட நினைவும் கிடைக்குதுங்கிறாங்க. இப்போது குழந்தைங்களாகிய நம்ம பாபாவை சரியாக புரிந்து கொண்டு நினைக்கணுங்கிறாங்க. மனதார மகிமையும் செய்கிறாங்க சில குழந்தைங்க. பாபாவை சாதாரணமாகவும் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் அவங்க நினைக்கிறதும் இல்லை அப்படின்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யார் சொர்க்கத்தில் இருப்பதாகவும் யார் நரகத்தில் இருப்பதாகவும் நினைத்து கொள்கிறாங்கன்னு பாபா கேட்குறாங்க. பதில்: பாரதம் சொர்க்கமாக இருந்தது, இப்போது நரகமாக இருக்குது. இது கலியுகம். இதை சொர்க்கம்னு சொல்ல முடியாது. சத்யுகத்திலும் இருக்கிறாங்க, கலியுகத்திலையும் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. யாருக்காவது துக்கம் ஏற்பட்டுச்சுன்னா நரகத்தில் இருக்காங்கன்னு சொல்லிக்கிறாங்க. யாருக்கு சுகம் இருக்குதோ அவங்க சொர்க்கத்தில் இருப்பதாக சொல்லிக்கிறாங்களாம். இதனால் நாங்கள் மிகவும் சுகத்தில் இருக்கிறோன்னு மாட மாளிகைகள், கார் போன்றவைகள்லாம் இருக்குது, அப்படி சொர்க்கத்தில் இருக்கிறோன்னு செல்வந்தர்கள் நினச்சிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. அதனால் சத்யுகம் கலியுகம் ஒன்று தானே அவங்க நினச்சிக்கிறாங்க அப்படின்னு பாபா அவங்க அறியாமையில் இருக்கிறத பற்றி சொல்லியிருக்கோம். எந்த ஒரே ஒரு தவறினால் அனைத்து மனிதர்களும் பத்தித்தமாகவும் ஏழையாகவும் ஆகிவிட்டனர் என்று பாபா கேட்பதென்ன? பதில்: பாபாவிற்கு பதிலாக வைகுண்டவாசி கிருஷ்ணரின் பெயரை போட்டுட்டாங்க. இந்த ஒரு வித்தியாசம் மட்டும்தான் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. கீதையில் கிருஷ்ணர் பெயரை போட்டதை
கிருஷ்ணரா வைகுண்டத்திலிருந்து நரகத்தில் வந்து ராஜயோகத்தை கற்பித்தார் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. தேகம் உட்பட என்னை மட்டும் நினைங்க, இதை கிருஷ்ணர் எப்படி சொல்ல முடியும்னு கேட்குறாங்க. தேகதாரியை நினைக்கிறதுனால பாவங்கள் எப்படி போகும்? கிருஷ்ணர் ஒரே சிறிய குழந்தையாக இருக்கிறாரு. அவர் எங்கே? நான் சாதாரண மனிதனின் வயதான உடலில் வர்றேன். எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இந்த ஒரே ஒரு தவறுனால தான் அனைத்து மனிதர்களும் பதீத்தமாகவும் ஏழையாகவும் ஆகிட்டாங்க. நானும் சர்வவியாபி இல்லை, கிருஷ்ணரும் சர்வவியாபி இல்லைன்னு பாபா சொல்கிறாங்க. யாருக்கு துர்கதி ஏற்பட முடியாது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பதில், என்னை சதாசிவன்னு சொல்கிறாங்க. நான் தான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளலாக இருக்கேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஆத்மாவே அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளன்னு சொல்ல முடியாது. பரமாத்மாவிற்கு எப்போதாவது துர்கதி ஏற்பட முடியுமான்னு பாபா கேட்குறாங்க. ஆத்மாவிற்கு தான் சத்கதி மற்றும் ஆத்மாவிற்கு தான் துர்கதியும் ஏற்படுது. இந்த விஷயங்கள் சிந்திக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி பாபா பரமாத்மாவுக்கு துர்கதி ஏற்பட முடியாதுன்னு புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, குழந்தைகளை மாயா எப்படியெல்லாம் தோல்வியடைய வைக்கிறது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பதில், மாயை குழந்தைகளின் புத்தியை முன்னேற விட முடியாத அளவுக்கு மோசமானதாக இருக்குதுங்கிறாங்க பாபா. நாள் முழுவதும் வீண் விஷயங்கள்லேயே நேரத்தை வீணாக்குறாங்க. பாபா கிட்ட இருந்து பிரிப்பதற்காக மாயா எவ்வளோ வேகமாக முயற்சி பண்ணுது. நிறைய குழந்தைங்க விட்டு விடுறாங்க. பாபாவை நினைக்காதனால நிலை ஆடாமல் அசையாமல் இருக்க முடிகிறதில்ல. பாபா அடிக்கடி தூக்கி நிறுத்துறாரு, மாயை விழ வைக்குது. பாபா ஒரு பொழுதும் தோல்வி அடையாதீங்கன்னு சொல்கிறாரு. கல்பங்கல்பமாக இவ்வாறு தான் நடக்குது. இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. கடைசியில் மாயாஜித்தா ஆயிடுவீங்கன்னு பாபா மாயா எப்படியெல்லாம் தோல்வி அடைய வைக்குதுன்னு புரிய வைக்கிறார். யார் சுயதர்ஷன சக்கரதாரி ஆவதில்லைன்னு பாபா கேட்குறாங்க. பதில், புத்தியை சதா பிஸியாக வைத்து கொண்டால் சதா பாதுகாப்பாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க பாபா. இதற்கு தான் சுயதர்ஷன சக்கரதாரின்னு பெயர். மற்றபடி இம்சை போன்ற எதுவும் எந்த விஷயமும் கிடையாதுங்கிறாங்க பாபா. பிராமணர்கள் தான் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகுறாங்க. தேவதைகளை சுயதர்ஷன சக்கரதாரின்னு சொல்ல முடியாதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எது மனிதர்களுக்கு முக்கிய செல்வமாக இருக்குதுன்னு பாபா சொல்வதென்ன? யாராவது வந்து கேட்டால் அதிசயப்படுவாங்களாம். ஒரு சிலர் அதிசயப்படுறாங்க பாபாவோட ஞானத்தை கேட்குறப்ப. வெளி மனிதர்கள் பற்றி சொல்கிறாங்க பாபா. ஆனால் முயற்சி செய்வதற்கு நேரம் இல்லை, நிச்சயம் தூய்மையாக வேணும்னு அறிவுரையெல்லாம் கேட்குறாங்க. இந்த காம விகாரம்தான் மனிதனை பதீத்தமாக இருக்குது. அதை வெற்றி அடைகிறதுனால நீங்கள் உலகத்தை வென்றவர் ஆகிறீங்க. ஆனால் காம விகாரம் மனிதர்களுக்கு முக்கிய செல்வம் ஆகையினால அந்த வார்த்தையை கூறுவதே இல்லை. மனதை வசப்படுத்துங்கள் என மட்டும் சொல்லிடுறாங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. எதற்கு கர்மாத்தீத்த நிலை என்ற பெயர் இருக்கிறதுன்னு பாபா கேட்டிருக்காங்க. பதில், கர்மம் செய்வதற்காக தேகம் கிடச்சிருக்கு என்றால் கர்மாத்தீத்த நிலையில் எப்படி இருப்பீங்கன்னு பாபா கேட்குறாங்க. பிணத்திற்கு தான் கர்மாத்தீத்த நிலைன்னு சொல்லப்படுது. வாழ்ந்து கொண்டே இறந்த நிலையில் இருக்கணும், அதாவது சரீரத்திலிருந்து விடுபடணும். பாபா உங்களை சரீரத்திலிருந்து விலகி இருப்பதற்கான படிப்பை படிக்க வைக்கிறாரு அப்படின்னு பாபா கர்மாத்தீத்த நிலையை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சூட்சும வதனத்தில் யார் இல்லை என பாபா கேட்டிருக்காங்க. பதில், சூட்சும வதனத்தில் வெண்மை ஆடை அணிந்தவரும் இல்லை, அலங்காரம் செய்யப்பட்டவரும் இல்லை, பாம்பு கிரீடம் உடைய சங்கரரும் இல்லை. மற்றபடி பிரம்மா விஷ்ணுவின் ரகசியத்தை பாபா நமக்கு புரிய வச்சிட்ருக்காரு. பிரம்மா இங்கே தான் இருக்கிறாரு, விஷ்ணுவின் 2 வடிவங்களும் இங்கே தான் இருக்குது. சாட்சாத்காரத்தின் பாகம் மட்டும் நாடகத்தில் இருக்குது. திவ்ய திருஷ்டினால் பார்க்கப்படுதுங்கிறாங்க பாபா. கிரிமினல் கண்களுக்கு பரிசுத்தமான பொருள்லாம் தெரியாதுன்னு சொல்லி சூட்சும வதனத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அனைவருக்கும் சகயோகி ஒத்துழைப்பு அளிக்கக்கூடியவர்களாக ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும்னு பாபா கேட்டிருக்கிறது என்ன? பதில், எப்படி பிரம்மா தந்தை சுயம் தன்னை நிமித்த எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டாக கருவியாக ஆகியிருக்கிறாரோ
செய்பவர் தான் அர்ஜுனன்கிற இந்த லட்சியத்தை எப்பொழுதும் லட்சணத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இதனாலேயே முதல் நம்பர் ஆனார். எனவே இது போல் ஃபாலோ ஃபாதர், தந்தையை பின்பற்றுங்கள்னு பாபா சொல்கிறாங்க. செயல்கள் மூலமாக எப்பொழுதுமே வாழ்க்கையில் குணங்களின் மூர்த்தியாகி, கண்கூடான எடுத்துக்காட்டு, பிரத்யட்ச சாம்பிள் ஆகி, மற்றவர்களுக்கு சுலபமாக குணங்களை தாரணை செய்கிறதுல சகயோகம் கொடுங்க அப்படிங்கிறாங்க பாபா. இதற்கு தான் குணதானம்னு சொல்லுவாங்க. தானம் என்பதன் பொருளே சகயோகம் கொடுக்கிறது. எந்த ஒரு ஆத்மா கூட இப்பொழுது கேட்பதற்கு பதிலாக கண்கூடான நிரூபணத்தை பார்க்க விரும்புகிறாரு. எனவே சுயம் தங்களை குணமூர்த்தியாக ஆக்குங்க அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி.